ஹாய் ஹலோ வெல்கம் டு நானி க்ரோ பேக்ஸ். ஆரம்பிக்கலாமா? நீங்கள் நானி க்ரோ பேக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க தானே? உங்களுக்கு நானி க்ரோ பேக்ஸில் என்னெல்லாம் நடக்கும் தெரியும் தானே? அப்போ சொல்லுங்கள், இப்போ நான் காமிச்சிருக்க மெட்டீரியல் என்ன, நான் என்ன சைஸில் ஸ்டிச் பண்ண போகிறேன்னு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டிஎம் பண்ணுறவங்களுக்கு சாம்பிள் பீஸ், அதுவும் நீங்கள் என்ன கஸ்டமைசேஷன் பண்ணாலும் அதை நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி உங்களுக்காக சாம்பிள் பீஸ் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புவோம். ஸோ சீக்கிரமாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு க்ரோ பேக் எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் டைம் மேக்கிங் வீடியோ பார்த்தீங்க, இப்போ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. எதுக்காக நான் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, பிகாஸ் நாங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வரணும் தானே. நாங்கள் வந்து எப்போவுமே டபுள் ஸ்டிச்சிங் தான் பண்ணுவோம். ஒரு கோடு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா திரும்பவும் இன்னொரு தடவை நாங்கள் அதை ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா டபுள் ஸ்டிச்சஸ் தான் வந்துட்டு லைஃப் லாங் வரும். அதனால தான் நாங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்துட்டு இதில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு க்ரோ பேக்கை தைக்கிறதுக்கு 5 minutes ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அதை மடிக்கிறதுக்கு 10 minutes ஆகுங்க. நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அப்புறம் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறது வந்துட்டு ஒரு குட்டி கீரை பேக். நீங்கள் வேணால் உங்களுக்கு நான் பெட் கூட கட்டுறேன். நீங்கள் அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் எந்த சைட்டில் வேணால் போய் பாருங்கள். இவ்வளோ குட்டியாக நான் சைஸும் சொல்கிறேன். உங்களுக்கு 12 into 6 inches உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் க்ரோ பேக் வந்து கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு ப்ரைஸுங்க. நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் ப்ரைஸ்னால் கண்டிப்பாக தருவேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக இந்த 12 into 6 inches தான் நீங்கள் என்னுடைய கீரை பேக்கை வந்துட்டு சென்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு காமிச்சிட்டேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு காமிச்சிட்டேன். எத்தனை ஸ்டிச்சிங் நாங்கள் பண்ணுறோன்றதையும் உங்களுக்கு நான் ஜூமில் போய் கூட காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்ரோ பேக்கை எப்படி மடிக்கிறோன்றதை காட்ட போகிறீங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்துட்டு திருப்பணும். ஏன்னா நம்ம இந்த பக்கம் வச்சு தானே தையல் போடுவோம், அதை திருப்பணும். அதுக்கப்புறமா அதை ஸ்டிச் பண்ணுறதை வந்துட்டு அழகாக எல்லாத்தையும் உள்ளே கை விட்டு எடுத்து விடணும். அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் மடிப்போம். எதுக்காக நாங்கள் வந்துட்டு ஸ்டிச்சிங்கோட ஃபோல்டிங்க்கு வந்து நிறைய டைமிங் எடுத்துக்கிறோன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் வரும்ல, எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு தோணும்ல. அந்த தோணலுக்காக தாங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நீட்டாக நாங்கள் வந்துட்டு மடித்து அழகாக உங்களுக்காக நாங்கள் வந்துட்டு அதை சேலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். அதை நாங்கள் உங்களுக்கு பார்சலும் பண்ணுவோம். கஸ்டமைசேஷன் எப்பவும் சொல்கிறேன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்களா? என்ன கஸ்டமைசேஷன் அந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு கஸ்டமர் வந்து எல்லோ கலரில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு க்ரோ பேக் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஒருத்தர் ப்ளூ கலரில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஆஃப் மூனில் வந்துட்டு ஹேங்கிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் கோன் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. எல்லாமே நான் இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள். இதே மாதிரியே உங்களுக்கும் ஆஃப் மூனு இல்லைனா கோனு இல்லை கலர்ஸ் எது வேணும்னாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிடலாம். உங்களுக்கு உடனே வேணும்னா நானி க்ரோ பேக்ஸ்க்கு கீழேயே டிஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக. அதில் போய் மெசேஜ் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். தேங்க்யூ.